ஸ்வீட்ஸே செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் ஈஸியாக ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன குக்கிங்கில் ப்ரொஃபஷனலான்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் ரெசிபியாக இந்த ஸ்வீட் எப்போவுமே இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சரி வாங்க பால்கோவா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் பால்கோவாக்கு நாங்கள் வந்து 200 கிராம் பால் பவுடர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 150 கிராம் காய்ச்சின பால், 50 கிராம் சர்க்கரை. பேனில் இருந்தால் காய்ச்சின பாலை ஊற்றி கொதிச்சு வர இந்த டைமில் நம்ம ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து சின்ன கரண்டி போதும். இது கூடவே வந்து நம்ம இந்த பால் பவுடரை சேர்த்து நல்லா ஒரு கலரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து திரும்ப நல்லா கிண்டுங்க. இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி பால்கோவோட சேர்ந்துடும். இந்த டைமில் திரும்பவும் ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி திரும்ப நல்லா ஒரு கிண்டி எடுங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா பால்கோவா பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரப்பேட்டை ஸ்டைலில் இன்ஸ்டன்ட் பால்கோவா ரெடி. நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிக்னேச்சர் ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். ஸ்வீட் ரெசிபீஸில் பிகினர்ஸாக இருக்க நீங்களே இதை நம்ப மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். யாராச்சும் சாப்பிட்டு பார்த்தா கூட நீங்கள் குக்கிங்கில் ஒரு ப்ரொஃபஷனல் கண்டிப்பாக சொல்லுவாங்க.